நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய பதிவுல யார பத்தி பார்க்க போறோம்னா, வாழ்ந்து மறைந்த கணக்கன்பட்டி சித்தரை பத்தி தாங்க. இவர் வாழும்போதே பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களையும், அதிசயம் நிகழ்த்தியிருக்காரு. இந்த தை மாத பௌர்ணமி என்று பார்த்தீங்கன்னா, கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியில ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா காத்திருந்து பூஜையில கலந்து கொண்டு சித்தருடைய பார்த்தீங்கன்னா ஆசையை பெற்று சென்றிருக்காங்க. இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்திய பல அதிசயங்களும் மாற்றங்களும் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா பழனி மலைக்கு அருகில் வாழ்ந்த ஒரு சித்தருங்க. அழுக்கு மூட்டை சாமி சித்தர்னு சொல்லுவாங்க. மேலும் முருகனுடைய மறு அவதாரமாகவும் பார்க்குறாங்க. அவர் எங்கிருந்து வந்தார்னு யாருக்கும் தெரியாதுங்க. சிலர் அவர் சீனாவில் இருந்து வந்ததாகவும் சொல்றாங்க. ஏன்னா அவர் முக தோற்றமே சீனாக்காரர்கள் போல காட்சியளிக்குது. அவர் வாழும்போதே பல அற்புதங்களையும் நிகழ்த்தியிருக்காரு. பேச முடியாத ஒரு சிறுவனை வாய் பேச வைத்து அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காரு. முதல்ல அடிக்கடி பழனி இடுமன்மலை அருகில் நடமாடி கொண்டிருந்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் இடுமன்மலை அருகே பேச்சு மூச்சின்றி கிடந்திருக்காரு. அவரை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தபோது அவர் இறந்து விட்டார்னு பக்தர்கள் அறிவித்துட்டாங்க. அன்று மாலையே பத்தினா உயிர் தெழுந்து திரும்பி வந்துட்டாரு. இவர் பக்தர்கள் எப்போதோ திட்டினா அவர்களாக சொல்வாரா, அது சூட்சுமமான வார்த்தைகளாக இருக்குன்னு நேரடியாக அர்த்தம் எடுத்து கொள்வது முடியாதுங்க. அவர் எப்போதுமே தோல்ல ஒரு அழுக்கு மூட்டையோடு அலைவாருங்க. அதனால் தான் இவர் அழுக்கு மூட்டை சித்தர்னு சொல்வதாக இந்த 5 பேரும் பெரிய நிலையில இருக்காங்க. அதே போல நடிகர் யோகி பாபு, மனோபாலா, பாக்யராஜ்னு பார்த்தீங்கன்னா திரை பிரபலங்கள், அரசியல்வாதிகள்னு எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த சித்தருடைய ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டா நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்றாங்க. இப்போது பார்த்தாலும் மற்ற இடங்களுக்கு அந்த கோயிலை சுற்றி உள்ள இடங்களுக்கு இருக்கக்கூடிய வலிமை பார்த்தாலே தெரியுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி ஊரில் தண்ணீர் இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ அது முருகப்பெருமானே பார்த்தீங்கன்னா தனியாக இருந்து பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டி தண்ணி ஏற்படுத்தியிருக்காரு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று முருகன் கோவில். அது பழனிமலை முருகன் கோவிலுங்க. அறுபடை கோவில்களில் பார்த்தீங்கன்னா பிரிந்து இருக்கின்றன. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்று தான் பழனிமலை. இந்த பழனிமலைக்கு அருகே இருக்க ஊர் தாங்க கணக்கன்பட்டி. இந்த ஊரில் இருக்கக்கூடிய சித்தரை பற்றி தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பழனியில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க கணக்கன்பட்டி. இந்த கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சித்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவருடைய இயற்பெயர் தாங்க பழனிசாமி. தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்க்கையில் அர்ப்பணித்து கொண்டு தினமும் கடவுளுக்காக பணியாற்றி வந்திருக்காரு. இவருடைய உடல் முழுவதும் பச்சை நிறம் கொண்ட சட்டையும் அழுக்கான வேட்டியும் மட்டுமே அணிந்திருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய மூட்டையை வைத்து கொண்டு தான் எங்குமே இருப்பார். அதனை எங்கு சென்றாலும் தூக்கி கொண்டே செல்வாருங்க. அந்த மூட்டையை யாரேனும் தொட வந்தாங்கன்னா மிகவும் கோபமாக கத்தி அவங்களையே விரட்டி அடித்திருக்காரு. கடவுளுடைய அனுகிரகத்தினால பல்வேறு வகையான அற்புதங்களை நிகழ்த்திய பிறகுதாங்க ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாரு. பழனியிலிருந்து திண்டுக்கல் செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில இருந்து பார்த்தீங்கன்னா பழனியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்குங்க. கடல் மட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 503 மீட்டர் உயரத்தில் இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகாவுக்கு உட்பட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் அழுக்கு மூட்டை சித்தர் சமாதி அமைந்திருக்கு. இங்கே அவருடைய பக்தர்கள் ஆலயம் அமைத்து வழிபட தொடங்கிட்டாங்க. இவரை தரிசிக்க தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு செல்வதை வழக்கமாக வைத்திருக்காங்க. இங்கு எந்த நேரமும் பரட்டை தலையோடு அதற்கு மேலே ஒரு துண்டை வைத்து தலப்பாய் கட்டியிருப்பாருங்க கணக்கன்பட்டி சித்தர். இவர் பழனியில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களும் சுற்றி வருவார். ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்களும் அனைவருமே இவர் ஒரு பைத்தியன்னு கல்லால் அடித்து விரட்டியிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா அழுக்கு மூட்டையை கையில் வச்சுக்கிட்டு தாங்க எப்போதும் சுற்றி வருவதால் இவரே பழனி சுற்று வட்டார பொதுமக்களும் அனைவருமே மூட்டை சுவாமின்னு அழைத்திருக்காங்க. பழனியில் 2 பெரிய மலைகள் இருக்குதுல்ல, அதில் ஒன்று பழனி முருகன் கோவில், மற்றொன்று இடும்பன் கோவில். இவர் இந்த இடுமன் கோவிலில் தான் பல வருடங்களாக வாழ்ந்திருக்காரு. பிறகு பழனி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கணக்கம்பட்டின ஊரில் சுற்றி வந்திருக்காரு. அப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மரத்தடியில் அமைந்திருந்த பொழுது
அந்த வழியே சென்ற கார் ஒன்றை வழிமறித்திருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காரில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவருக்கு வந்த தம்பதிகள் தன்னுடைய மகளுக்கு வாய் பேச முடியாமல் இருப்பதால் அவங்க பழனி முருகனுக்கு பார்த்தீங்கன்னா தரிசனம் செய்ய வந்திருக்காங்க. சென்று கொண்டு இருந்திருக்காங்க. அவங்களே கணக்கம்பட்டி சித்தருடைய காரில் விருந்து இறங்க சொல்லியிருக்காரு. அந்த பெண்மணியிடம் பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்ல அந்த குடும்பம் முழுவதுமே சைவ குடும்பத்தினராக இருந்திருக்காங்க. அந்த பெண்மணிக்கு வேறு வழி இல்லைங்க, பிரியாணியை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா அதை பையனிட கொடுன்னு சொல்ல பொட்டலத்தை பிரித்து பார்த்தபோது பிரியாணி சாம்பார் சாதம் மாறிடுச்சு. உடனே பார்த்தீங்கன்னா அவங்களும் கணக்கன்பட்டி சித்தரை வணங்கிட்டு பழனி நோக்கி சென்று கொண்டிருந்திருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொண்டிருந்த காரை நோக்கி எதிரே லாரி வந்திருக்கு. அதனை பார்த்த சிறுவனும் பார்த்தீங்கன்னா அம்மானு லாரி வருதுன்னு கத்த தொடங்கிட்டான். இதுவரை வாய் பேசாமல் இருந்த மகனின் குரல் கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த குடும்பத்தினரும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சித்தரை வணங்கி சென்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சித்தர் பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் அதிசயம் நிகழ்த்தினானே சொல்லலாங்க. ஓம் நமச்சிவாயா, ஓம் கணக்கன்பட்டியா சுவாமிகளே போற்றி, ஓம் அழுக்குமூட்டை சித்த சுவாமிகளே போற்றி. நல்லதே நடக்கும் நம்பிக்கை இருந்தால் சரி. யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்? இறைவன் மீது. இறை அவதாரமாக பூமியில் இருக்கக்கூடிய சித்த புருஷர்கள் மீது விடாப்படியான நம்பிக்கை வைங்க. எத்தனையோ அவதார புருஷர்கள் இருக்கிறாங்க, நாம் யார் மீது நம்பிக்கை வைப்பதுன்னு நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம். இதற்கு மிகவும் சரியான ஒரு விடைனா பழனி கணக்கன்பட்டி பழனிசாமி சித்தருங்க. மூட்டை சுவாமிகள் மீது துளியளவும் சந்தேகம் இல்லாத நம்பிக்கை நிச்சயம் நீங்கள் வைக்கலாம். அவரை நம்பி தங்களை ஒப்படைத்து கொண்ட பல்லாயிரக்கணக்கானவங்க அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவர்களது அனைத்து ஜென்மத்து பாவங்களையும் தோஷங்களையும் இந்த மூட்டை சாமிகள் நீக்கி அருள் புரிந்து வருவதாகவும் சொல்கிறாங்க. நம்மள பலரும் எதையும் எளிதில் நம்ப விட மாட்டோம். அப்படி நம்ப முடியாத ஒரு அதிசயனா கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் அருளை தவற விட்டவங்க தான் லட்சக்கணக்கான பேருங்க. சாதாரண மகான் நல்ல சரித்திரங்கள் பல படைத்துட்டு சென்றிருக்காரு. யோக புருஷ கடவுளின் அவதாரம்னு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பழனி சுற்றுப்பகுதியில் நடமாடிய மகத்தான ஒரு மகான் தாங்க. மானுட ரூபத்தில் வாழ்ந்த கடவுள்னு கூட இன்று வழிபட்டு வரோம். இவர் வாழ்ந்த விதம், பக்தர்களோடு பழகிய விதமும், பக்தருடைய கர்ம வினைகளை தீர்த்த விதம்னு அனைத்தும் வித்தியாசமானவையாகவையும் அத்தனையும் செய்துட்டு அவர் சாதாரணமாகவே இருந்தார். அதனால்தான் என்னவோ நிறைய பேர் அவரை நம்ப மறுத்தாங்க. அவரது உருவ அமைப்பும் மக்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்தலைங்க. சராசரி உயரம், பரட்டைத்தலை, அதை சுற்றி முண்டாசு, அதோடு மலிக்கப்படாத முகம், பச்சை நிற சட்டை அணிந்து உலாவிய அவரை முதல் முறையாக பார்த்தவங்களை பார்த்தீங்கன்னா போய் எப்படி வணங்குவது என்று மலைத்திருக்காங்க. குழம்பியும் மருகியும் நின்றிருக்காங்க. அதனால் மூட்டை சுவாமிகளும் தன்னை நாடி வந்த ஒவ்வொருவரும் அனைத்து ஜென்ம பிறப்பு இறப்பு பாவ புண்ணியங்களை விடாது துரத்தும் வினைகளும் தெளிவாக தெரிந்தன. அந்த வினைகளை விரட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்திருக்காரு. சிலரிடம் மண் வெட்டி கொடுத்து மண் தோண்ட சொல்வாரா, சிலரிடம் பள்ளமாக இருக்கும் குழிகளை மூட சொல்வாரு, சிலரிடம் கற்களை எல்லாம் பொறுக்கி வந்து ஒரு இடத்துல குவித்து போட சொல்வாரு, சிலரிடம் பார்த்தீங்கன்னா சாக்கடை தண்ணீரை சரி செய்ய சொல்வாரு, பெரிய பாறாங்கல்லை கொஞ்சம் தூரத்துக்கு புரட்டி போடக்கூட சொல்லியிருக்காரு. சிலரிடம் வடக்கு போ தெற்கே போன்னு, சிலரிடம் கிழக்கில் போய் மேற்கே வான்னு சொல்வார். ஒரு குறிப்பிட்ட மரத்தை சுற்றி வான்னு சிலருக்கு அடி விழும், சிலரை ரத்தம் வரும் வரை கூட அடித்ததுண்டு. சிலருக்கு ஏக வசனத்தில் திட்டு விழும், சில சமயம் சராமறையாக கடுமையான வார்த்தைகள்னு வந்து விடுவதுண்டு. சிலரே பக்கத்திலேயே சேர்க்க மாட்டார். சற்று தொலைவில் வரும்போதே அயோக்கியே பய வரா, அவனை திரும்ப போக சொல்லுன்னு சொல்வாராம். சிலரை அருகில் அழைத்து வைத்து கொண்டு அன்பாக பேசுவாருங்க, கருணையோடு பார்ப்பாரு. சிலர் போயிடா டீ வாங்கிட்டு வான்னு, சிலரிடம் எனக்கு பசிக்குது சாப்பாடு வாங்கித்தான்னு கேட்பாராம். வெகு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவரை தன்னை பழனி முருகனாகவே உருமாறி காண்பித்து இருக்காராம். இப்படி இவர் எந்த உத்தரவிட்டாலும் அவை மக்களின் கர்ம வினைகளை விரட்டி காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா பல நல்ல மாற்றங்களை பல்வேறு மக்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்காரு. மூட்டை சாமிகளை நோக்கி தினம் தினம் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜீவ சமாதியை படையெடுத்துட்டு இருக்காங்க. பௌர்ணமி அன்று சிறப்பான பூஜையும் பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்திருக்கு. இந்த நேரத்தில் கணக்கன்பட்டி சித்தருடைய பதிவு உங்கள் கண்களில் தென்பட்டு இருந்தா
ஓம் சர்க்குரு தாதா போற்றிட்டு பதிவை ஊற்றுகுறை கபர்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.